GT Holidays, South India's leading travel brand வழங்கும் Something Special with Suhasini Season 2, powered by Advanced Grow Hair and Glow Skin Clinic, India's leading skin and hair clinic, and Triya Silks, Kanchipuram, Bangalore. Associate sponsor, Zebronics, always ahead. Johnny Walker, and the song இருக்குல்ல सर जो तेरा चकराए या दिल डूब जाए आजा प्यारे पास हमारे काहे घबराए. So I learned from Rekha ji. அவங்க எப்படி அவங்க வாய்ஸ் மாடுலேட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி டப்பிங் பண்றான்னு பார்த்தேன். அவங்க மைக் கிட்ட போய் ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க. आज तक जो मैंने सोचा है वो मैं नहीं थी, लेकिन आज से जो मैं करूंगी. நான் அம்மாவை மிஸ் பண்ணாத ஒரு நாள் இல்லை. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் என்னோட பெட் சைடில் என்னோட அம்மாவோட ஃபோட்டோ அண்ட் என்னோட காடோட ஃபோட்டோ. என்னோட அம்மா இஸ் த ஸ்டார் ஆன் த ஸ்கை. ஐ கோ ஆன் த டெரஸ் ஆஃப்டர் த சன்செட். ஸோ ஐ சி தட். ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். நான் நினச்சேன் எப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஐ வாஸ் திங்கிங், இங்கே வாமா என் ரோஜா பொண்ணே வாமா. இப்போ நான் எந்த ரோல் பண்ணாலும், கேமியோ பண்ணாலும் சரி, ஃபுல்லாக பண்ணாலும் சரி, ஐ டோன்ட் கோ 2 நாளுக்கு. ஐ கோ, ஐ எம் அன் ஆக்டர். டு ஐ ஹேவ் சம்திங் டு டூ இன் இட்? அப்போ தான் நான் போகிறேன். ஸோ பீப்புள் வந்து என்னை வந்து குட் கேர்ள், சீரியஸ் கேர்ள், இமோஷ்னல் அப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலி எனக்கு பிடிச்சது வந்து Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. India's leading hair and skin clinic, Advanced Grow Hair and Glow Skin Clinic. Triya Silks, the house of luxury. இப்போது உங்கள் ஹோம் ஆகும் ஹோம் தியேட்டர் Zebronics உடன். Zebronics sound bars and projectors. ஸோ மது தி ஆக்ட்ரஸ் வந்து ரொம்ப ஹம்பிளாக சிம்பிளாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே நடந்தது, நான் வந்து சின்சியராக அங்கே பார்ட்டிசிபேட் தான் பண்ணேன், பெருசாக ஹோம்ஒர்க்லாம் பண்ணல அப்படின்றாங்க. பட் மது ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ சைல்டு நீங்கள் எப்படி இருந்தீங்க? யூ லைக் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அத்லெட்டிக் அப்படின்றதுனால ப்ளே கிரவுண்ட்லேயே நிறையா இருந்தீங்களா, இல்லை மிரர் முன்னாடி டான்ஸ் ஆடினீங்களா, இல்லை ரெண்டும் பண்ணீங்களா? ரெண்டும் பண்ணேன். லவ்லி. நிறைய டான்ஸ் ஆடியிருக்கேன். அப்புறம் சினிமா பார்த்துட்டு வீட்டில் வந்து நான் அமிதாப் பச்சன் மாதிரி, அனில் கபூர் மாதிரி. ஸோ யாரோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுவீங்க நீங்கள்? உங்களோட ஃபேவரட் யாருது? நான் அந்த மாதிரி காப்பி பண்ண முடியாது, எனக்கு தெரியாது. இமிட்டேட் பண்ண தெரியாது. பட் பானுப்ரியா மாதிரி ஒரு லைன் சொன்னீங்களே இப்போ. ஆமாம், அந்த மாதிரி சொல்லுது. அந்த மாதிரி யாரை பற்றி சொல்லுவீங்க? இப்போ எனக்கு ரேகாஜி வரும், ஹேமாஜி வரும். எனக்கு ஒரு லைன் ரேகா மாதிரி பண்ணி காமிக்கிறீங்களா? இமிட்டேட்டுன்னு எனக்கு பண்ண வராது. பட் ஆனால் எல்லாமே நான் எல்லாமே ஒரு மைண்டில், மற்ற பீப்புளோட எக்ஸ்ப்ரெஷன் என்னோட மைண்டில் இருக்கும். இன்ஃபேக்ட் ரோஜாவில் ஒரு சீன் நான் பண்ணேன். அது வந்து மிடில் ஆஃப் த நைட்டில் ஷார்ட் பண்ணினது. டெட் பாடி இருக்குது, அதை கூப்பிட்டுன்னு போகிறாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள் இது உங்கள் ஹஸ்பண்டா இல்லையா அப்படின்னு. அப்போது இஃப் யூ நோட்டீஸ் அதில் வந்து இப்படி பார்த்துருக்கேன். அப்புறம் அப்படியே ஒரு ஜஸ்ட்டு அது வந்து மம்முட்டி சார் ஏதோ ஒரு படத்தில் எங்கேயோ ஒரு பண்ணியிருந்தார். அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஐ லைக் இட். அந்த டயத்தில் எனக்கு அந்த மம்முட்டி சாரோட ஃபேஸ் அது அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு வந்தது. ஐ எம் டெல்லிங் யூ தட். ஐ கான்ட் ரிமெம்பர் விச் ஃபில்ம் ஐ சா வேர் ஹீ டிட் தட். பட் அதுதான் தட் எக்ஸ்ப்ரெஷன் வாஸ் தட். ஸோ அந்த மாதிரி ரேகாஜியோட டப்பிங் எனக்கு வந்து நான் சவுத் இண்டியன் இன் பாம்பே. ஸோ அது ஒரு டேபு இருந்தது. ஈவன் தோ ஐ எம் அ பாம்பே கேர்ள், நான் ஹிந்திலாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பேசியிருக்கேன் அண்ட் ஸ்டடிட் இன் ஸ்கூல். ஆனால் வந்து ஒரு இமேஜ் என்னென்னா, சவுத் இண்டியனே இஸ்கி ஹிந்தி அச்சி நீ ஹோகி அப்படின்னு ஒரு இமேஜ் இருந்தது. ஸோ ஐ லேர்ன் ஃப்ரம் ரேகாஜி. அவங்க எப்படி அவங்க வாய்ஸ் மாடுலேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து வாய்ஸை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் படத்துலலாம் நான் வந்து வாய்ஸை வந்து எனக்கு தெரியாது மைக்கில் எப்படி பேசுறது, டப்பிங் கரெக்டாக எப்படி பேசியிருப்பேன். அப்புறம் அவங்க எப்படி டப்பிங் பண்ணுறான்னு பார்த்தேன். அவங்க மைக் கிட்ட போய் ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க. அப்போ வந்து அந்த டீப் வாய்ஸ் வரும். ஸோ தீஸ் டெக்னிக்ஸ் आज तक जो मैंने सोचा है அப்படின்னு அவங்க பேசுவாங்க. वो मैं नहीं थी, लेकिन आज से जो मैं करूंगी वो मैं बनूंगी அப்படின்னு அந்த வாய்ஸ் இல்லாமல் வாய்ஸோட ஷேடோ அது வந்து ரேகாஜி கிட்டேருந்து நான் காப்பி பண்ணினது, யா இமிட்டேட் பண்ணினது, யா லேர்ன் பண்ணினது. அண்ட் ஹேமா கிட்டேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, அவங்களோட சீதா और கீதா அந்த மாதிரி படத்துலலாம் அவங்க வந்து ரொம்ப अरे यूँ तो मैं तो मांगे हुए कपड़ों में हमेशा अच्छी लगती हूँ, यूँ के
அப்படிம்பாங்க. அவங்க எப்பவும் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ஹெட் அண்ட் அந்த tone of that funny slapstick comedy scenes, I borrowed that. I did that scene. I did something what Hema did in Sita or Geeta, where she says, Sanjeev Kumar's mother says, बेटा तुम बहुत अच्छी लग रही हो. हाँ वो तो मैं मांगे हुए कपड़ों में हमेशा अच्छी लगती हूँ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே எலான்ல ஒரு சீன், when I go to meet Akshay Kumar's mother, that similar scene was there, so I did like that. हाँ वो तो मैं मांगे हुए कपड़ों में हमेशा अच्छी लगती हूँ. So this is how I can't copy people, but ஒரு இன்ஸ்பிரேஷன் I have an inspiration. I have that. So different actors, different artists பார்த்து அப்புறம் like Johnny Walker அந்த song இருக்குல்ல, सर जो तेरा चकराए या दिल डूब जाए आजा प्यारे पास हमारे काहे घबराए. So I like to get that modulation in the voice and tone by looking at actors, and I don't do Johnny Walker, but I know his. ஸோ ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இப்போல்லாம் வந்து சங்கீத்தில் யார் வேணால் டான்ஸ் ஆடுறாங்க, பட் உங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருக்கும் ஆர்ட் வரும், எல்லாருக்கும் டான்ஸ் வரும். ஸோ எப்படி இருக்கும் உங்கள் ஃபேமிலி கெட் டுகெதர்ஸில்? யார் டான்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நிற்பீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு நிற்பீங்களா டான்ஸுக்கு? இல்லை, என்னோட ஃபேமிலியில் நான் தான் லீஸ்ட் டேலண்டட். ஓ, ஐ பிலீவ் யூ. எங்கள் ஃபேமிலியில் நான் லீஸ்ட் டேலண்டட், எனக்கு தெரியும். யூனோ நான் லீஸ்ட் டேலண்டட். எனக்கு பாட தெரியாது, ஆனால் நான் எல்லா இடத்துலையும் பாடுவேன். அண்ட் என்னோட ஃபேமிலியில் வந்து பெரிய லைக் தேர் ஆர் ரியலி கிரேட் கர்நாடக் சிங்கர்ஸ். மை ஃபேமிலி ஹேஸ் எவ்ரிபடி இஸ் அ பரதநாட்டியம் டான்சர், and they've learnt from Chitra Vishweshwaran ji, from Variyur Ramya Pillai ji. அந்த மாதிரி டான்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் டான்ஸ் டீச்சர். இன்னைக்கு அங்கே நான் போய் என்னோட இன்டர்வியூலலாம் ஐ எம் அ டான்சர், ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் ஏஜ் 5 அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் என்னோட ஃபேமிலியில் நான் தான் லீஸ்ட் டேலண்டட். ஸோ எப்படி இருக்கும் உங்களோட ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ்லாம்? நான் வந்து சும்மா ஐ ஜஸ்ட் என்ஜாய் மை செல்ஃப், பட் பர்ஃபார்ம்லாம் மற்றவங்க தான் கரெக்டாக பண்ணுவாங்க. என்னோட தேவ மாமாலாம் தே யூஸ் டு பார், இந்த பாட்டை பார், இந்த பாட்டு பார் அப்படின்னு. தட் கச்சேரி, டிசம்பர் கச்சேரி, தே ஆர் ஸோ ஆர்டிஸ்டிக். ஐ எம் ஸோ பிளெஸ்ட். ஸோ பை டிஃபால்ட் அந்த ரெமினன்ஸ் ஆஃப் டேலண்ட் என்கிட்ட வந்து அது நான் இது வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்டாம்ஸ் ரோட் ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும்? அது பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளோரிங். அது என்னோட சைல்ட்ஹுட். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, பட் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளோரிங் அந்த சைல்ட்ஹுட் அது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஸோ இன்னும் பார்த்துட்டு இருக்கிற அந்த வியூவர்ஸ்க்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், மதுவோட ஆனுவல் ஹாலிடேஸ் எப்போவுமே எங்கள் வீடு எல்டாம்ஸ் ரோட்டில் தான். ஏன்னா இவங்களோட பெரியம்மா, அதுக்கப்புறம் இவங்களோட மாமா, அதுக்கப்புறம் இந்த கசின்ஸு எல்லாருமே எங்கள் வீட்டு மாடியில் இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ மது வந்து நல்ல குண்டு குழந்தை, குட்டி குழந்தை, பேசாது எங்ககிட்ட. இல்லைன்னா தமிழ் அவ்வளோ பேச தெரியாது, அதுக்கு 1-2 தான் பேசும் தமிழ், நிறையா ஹிந்தியில் தான் பேசும். ஞாபகம் இருக்கா எங்கள் வீட்டுக்கு வந்ததுல? ஆமாம், அது ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமாம், யுவர் மதர் யூனோ ரேணுகா இல்லையா, பிரமாதமான டான்சர். நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அண்ட் லூசிங் ஹர் அட் அ வெரி ஏர்லி ஏஜ். அண்ட் உங்களுக்கு வந்து சிஸ்டர்ஸும் கிடையாது, தனியாக ஒரு பொண்ணாக வளர்ந்தீங்க. அப்படி இருக்கிறவங்க ஸ்டாராக இருந்து ஃபுல் ஹாப்பினஸ் அண்ட் டு எமோட் ஒரு ஹாப்பினஸ் இருக்கிற ஒரு ரொமான்டிக் ரோல்ஸு அண்ட் டோட்டலி ஹாப்பி பர்சனாக காமிக்கிறது வந்து ரியலி நீட்ஸ் அ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ யூ ஷுட் டாக் அபவுட் இட். ஐ ஹேட் திஸ் திங். எனக்கு என்னமோ தெரியாது, ஐ ஃபெல்ட் நான் அழக்கூடாது, அப்பாவுக்கு வருத்தமாக இருக்கும். நான் சேடாக இருக்கக்கூடாது, என்னோட அப்பாவும் அப்பா how will he cope. ஸோ அந்த டயத்தில் தட் வாஸ் த தாட் ப்ராசஸ். ஸோ ஐ நெவர் காட் சேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். அண்ட் வந்து tears to me is vulnerability which no one needs to know. And so நான் இன்டர்வியூவில் பேச மாட்டேன். நிறைய பேர் இப்போது நம்ம வந்து ஃப்ரீயாக பேசுகிறோம் பிகாஸ் மென்டல் ஹெல்த்துக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் இருக்குது அண்ட் ஆல் ஆஃப் தேட். அப்போது ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் நாட் சம்திங் தட் ஐ வாண்ட் டு கேஷ் இன் ஆன். ஐயோ பாவம் அம்மா இல்லாமல் எப்படி, அந்த எனக்கு வேண்டாம். ஸோ அம்மா அந்த சிச்சுவேஷன் பற்றி நான் இது வரைக்கும் என்னோட ஒரு இன்டர்வியூவில் பேசினது கிடையாது. எனக்கு தெரியும், அதனால தான் இன்னைக்கு பேசணும்னு சொல்லி நினச்சேன். நான் பேசக்கூடாது, அதை ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் ஒருத்தருக்குமே வீட்டிலேயே தெரியாது நான் அதை ஃபீல் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு தெரியாது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, வாட் அன் அமேசிங் ஃபாதர் ஐ ஹாவ். வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து சமைக்க தெரியாது, ஆனால் ரசம் வெண்டைக்காய் பண்ணி நம்மளுக்கு பிஃபோர் வி காட் அதர் பீப்புள் டு ஹெல்ப் அவுட். அந்த மாதிரி ஹீ லுக்ட் ஆஃப்டர் மீ அண்ட் மை பிரதர். ஸோ ஐ ஆல்வேஸ் செட் ஐ ஹேவ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபேமிலி. என்னோட தம்பியும் என்னோட அப்பாவும் அண்ட் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட அம்பா, என்னோட அத்தை டெய்லி ஹேமா வீட்டிலேருந்து அம்பா வீட்டிலேருந்து எனக்கு இட்லி கார்த்தால நாஷ்டா சாந்தா அத்தையும் அம்பாவும் சேர்ந்து அனுப்புவா. ஸோ ஐ வாஸ் லுக்ட் ஆஃப்டர் பை மை ட்ரைப் வெரி வெல். ஐ ஹேட் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், great father, great brother. Attas were amazing.
Shanta Mami was amazing. She's my mother today. So yeah, அந்த லாஸ் இருந்தது. பட் அந்த லாஸ்லேருந்து ஒரு ட்ராமா கிரீஃப் எனக்கு நான் அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அதுக்கு ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஆஸ் ஐ டோல்ட் யூ, நான் ரொம்ப திங்க் பண்ணினதே கிடையாது, குட் அண்ட் த பேட். அது வந்து பேடாக நம்ம பார்த்துக்கலாம், என்ன இந்த மாதிரி ஒரு மெமரி இல்லாமல். பட் அதுதான் எனக்கு இன்னி வரைக்கும் அதுதான் ஹெல்ப் பண்ணுறது. அப்படியா, ஓகே, ஃப்ளா. எப்போவாவது ஒரு இன்ஸ்டன்ஸில் வந்து அம்மாவை மிஸ் பண்ணியிருக்கலாம், கரியர்லேயே ஒரு பெஸ்ட்டு ஒரு. நான் அம்மாவை மிஸ் பண்ணாத ஒரு நாள் இல்லை. இன்னி வரைக்கும், அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் என்னோட பெட் சைடில் என்னோட அம்மாவோட ஃபோட்டோ அண்ட் என்னோட காடோட ஃபோட்டோ. நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும், ஒன் டேக்கு ட்ராவல் பண்ணாலும், ஹேண்ட் லக்கேஜில் போனாலும் என்னோட அம்மா அண்ட் காட் இல்லாமல் நான் போக மாட்டேன். என்னோட அம்மாவோட ஃபோட்டோ என்னோட பெட் சைடில் எவ்ரிடே. நான் என்னோட கரியரில் ஐ டால் மை அம்மா, ஐ எம் லிவிங் யுவர் ட்ரீம், வாட்ச் இட். அதான் நினைக்கணும். இப்போ பேசுவீங்களா அம்மா கிட்ட? நிறைய. என்னோட அம்மா இஸ் அ ஸ்டார் ஆன் த ஸ்கை. எனக்கு லைஃப்பில் ஹேண்டில் பண்ணாத சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வந்ததுன்னா, இன்ஃபேக்ட் என்னோட சில்ட்ரன்ஸ்லாம் தெரியும். வேர் ஆர் யூ கோயிங் மாமா, ஆர் யூ கோயிங் டு டாக் டு பார்ட்டி அப்படின்பா. ஐ கோ ஆன் த டெரஸ் ஆஃப்டர் த சன்செட். ஸோ ஐ சி தட் டாப் ஷைனிங் ஸ்டார் இஸ் மை மதர். ஐ லுக் அட் தட் ஸ்டார் அண்ட் சே, இப்போ நான் என்ன பண்ணுறது, என்ன பண்ணணும் அப்படின்னு. அண்ட் மை சில்ட்ரன் ஆர் கேர்ள்ஸ் ஆர் பார்ன் அண்ட் ஐ சே, சி யூ வுட் ஹவ் பீன் ஸோ ஹாப்பி. இல்லை ஆமாம், சந்தோஷம். நான் ஆக்டர் ஆன, சக்ஸஸ் பார்த்தேன், மதர் ஆயிருக்கேன், மேரிட் ஆயிருக்கேன், ஹவு ஹாப்பி ஷி வுட் பி. ஸோ அம்மா பற்றி நினச்சி அழுது ட்ராமா ஃபீல் பண்ணினதில்லை. ஆனால் அம்மாவை மிஸ் பண்ணாத ஒரு நாள் இல்லை. தட் இஸ் த வே. ஷீ இஸ் தேர் இன் மை, ஐ ப்ரே டு ஹர். அண்ட் ரம்யா இஸ் மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட். அப்பப்போ நம்ம லைஃப்பை பற்றி பேசுறச்சு நான் இதுக்கு அவகிட்ட சொல்லுவேன், என்னடி இதெல்லாம் இப்படி நடந்தது, எனக்கே தெரியாமல் நடக்கிறது. இல்லடி, உன்னோட அம்மா தான் கைட் பண்ணுறா. These are her words. நீ பெருமாள் சொல்லலாம், நீ blessing சொல்லலாம், somebody else will say God, but I am saying that your mother is looking after you. These are Ramya's words. ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் திங். எல்லாரும் வந்து ஹேமமாலினியோட ரிலேட்டிவ், ஒரு யங்கர் கேர்ள், மச் யங்கர் கேர்ள் வந்து ஹேமமாலினி மாதிரி தானே இருக்கணும். ஆனால் நீங்கள் வைஜெயந்தி மால் மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்களா? உங்களை கேட்டிருக்காங்களா எல்லாரும்? ஆமாம், சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். அது எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. என்னோட ஃபேஸ் கட், அந்த ஹார்ட் ஷேப் இஸ் நாட் லைக் ஹேமா, பட் வைஜெயந்தி மாலாஜி. ஸோ தட் இஸ் அ கிரேட் திங். நோ, ஐ மீன் ஷீ இஸ் த மோஸ்ட் கார்ஜியஸ். மீட் பண்ணீங்களா வைஜெயந்தி மாலா? ஆமாம், சொன்னீங்களா எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கான்னு சொல்கிறான்னு பயம் இல்லையா? இல்லை, அது சொல்லலை. ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். நான் நினச்சேன் எப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஐ வாஸ் திங்கிங், இங்கே வாமா, என் ரோஜா பண்ணே வாமா அப்படின்னா. ஸோ ஷி ஹட் சீன் மை ரோஜா அண்ட் ஷி ஐடென்டிஃபைட் மீ வித் தட் Roja, and she said, "Wow, my Roja, come here." She said that, and that moment. அப்பா சொன்னாரு, இன்னும் டாக்டராக இருக்கணும், இல்லாட்டா லாயராக இருக்கணும், இல்லாட்டா ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாரு. அந்த கல்யாணம் வந்து எப்படி வந்தது? இந்த ஸ்டார்டம்லேருந்து அந்த கல்யாணம், அந்த டிரான்சிஷனை எப்படி ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு? லாட் ஆஃப் பீப்புள் சே, இது மது மாதிரி இருக்கிற 1-2 பேர் தான் வந்து அவங்களோட கரியர் ப்ளஸ் அவங்களோட மேரிட்டல் சக்ஸஸ் அதையும் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பாசிபிள் ஆச்சு? அந்த டிஸ்கன்டென்ட் ஸ்டார்ட் ஆச்சு 97ல். என்ன நம்ம ரோல் பண்ணுறோம், ஐ டென்ட் வெயிட். 99-2000ல ஈரா ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஸ்டார்டட் டு சேஞ்ச். கரண் ஜோஹர், எஸ்ஜி, தோஸ் பியூட்டிஃபுல் ஹீரோயின் ஓரியன்டட் ஃபில்ம்ஸ், அதெல்லாம் they took over. But now, in the last few years of those 90s, it was all action, 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 and I was feeling very discontent, uncomfortable doing those roles. So I was already, I think, aura was open to settling down. Yarana correcta kadcha seriya irukum appdin and the thought process la irundhen. And that time my husband, my now husband then, one common friend, he saw some film of mine and he came to Bombay. This is how it actually happened. He was in Singapore and he saw Dil Jale. He landed in Bombay and must have gone out for dinner with a friend. That friend happens to be Andy Balraj. இண்டஸ்ட்ரியில் ஆண்டி பல்ராஜ் அப்படின்னு ஆக்டர். அவரோட அவர் டின்னருக்கு போயிருக்கார். ஆண்டி பல்ராஜோட நான் டே டைம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் ஒரு படம், ஜாக்கி ஷ்ராஃபோட ஹஃப்தா வசூலி. அதில் வந்து ஆண்டி பல்ராஜ், நான், ஜாக்கி அண்ட் அதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ ஈவினிங் அவர் சொல்லியிருப்பார், நான் டேல மதுவோட ஷூட்டிங் பண்ணேன். அண்ட் அப்போ தான் இவர் தில் ஜலே பார்த்துட்டு வந்திருக்கார் சிங்கப்பூர்லேருந்து. ஸோ ஹி செட், வாவ், ஐ வாண்ட் டு மீட் திஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மீட், நான் ஃபேன் மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு மீட், ஒரே ஈகோ. ஸோ வந்து யூ ஹையர் ஹர், என்னோட கம்பெனிக்கு ஆட் பண்ணணும், என்னோட கேலண்டர் ஆடுக்கு நீங்கள் பேசுங்க. ஸோ ஆண்டி ப்ராட் பிஸ்னஸ் ப்ரப்போசல் டு மீ. இந்த மாதிரி ஒரு என்னோடய ஃப்ரெண்டு, அவர்கிட்ட இந்த கம்பெனி இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணணும், அதெல்லாம் ஃபுல்லாக பிஸ்னஸ்லாம் பேசி பாலியில் ஷூட்டிங்
டிசைட் பண்ணி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னே நான் ஆண்டி கிட்ட சொன்னேன், நான் யாருக்கு ஷூட்டிங் பண்ணுறேன்னே எனக்கு தெரியாது, நீ மட்டும் பேசிகிட்டு இருக்க, பட் ஹூ ஆர் த பீப்புள். அப்போது ஹீ ஆர்கனைஸ்ட் அ டின்னர் வித் ஆனந்த் அண்ட் மீ அண்ட் அப்பா அண்ட் ஹிம். அண்ட் 10 நிமிஷம் தான் நம்ம அந்த ப்ரொஜெக்ட் பற்றி பேசினோம். அதுக்கப்புறம் இட் வாஸ் பர்சனல், வி ஸ்டார்டட் டாக்கிங், நீ எங்கே படித்தேன், நான் எங்கே படித்தேன், அது இது பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி. அண்ட் நம்ம ட்ராவல் பண்ணோம், ஹி வாஸ் தேர், நிறைய பேசினோம். அவர் கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பித்தார். நான் சொன்னேன், ஐ எம் டன் வித் ஆல் திஸ் ஃப்ளர்ட்டிங், இப்போது ஐ எம் இன் தட் ஸ்டேட், நான் இப்போது சீரியஸாக இருந்தால் இருக்கட்டும், இல்லட்டா இல்லை. அப்போது அவர் வந்து பாலியில் வில் யூ மேரி மீ அப்படின்ட்டு. அப்போவே மீட் பண்ண உடனே நான் வந்து அப்போவே எஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிளேனில் வந்து உட்காந்து வரைச்சு, ஐயோ இங்கே இவ்வளோ லைஃபே பின்னாடி பாம்பேல இருக்க, அது ஒரு ட்ரீம் செட்டிங்கில் எஸ் சொல்லிட்டுமே இது அப்புறம் ஐ வெண்ட் பேக் அண்ட் ஃபோர்த். அப்பாவுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் என் சித்தப்பா கிட்டேன்னு வந்தது பெங்களூரில். ஒரு நல்ல ஐயங்கார் பையன், நல்ல பிஸ்னஸ் அப்படி இப்படிந்து. அப்பா வா அங்கே போய் பார்க்கணும், போய் இல்லைப்பா நான் ஐ வாண்ட் டு மேரி ஆனந்த். அப்போது அனௌன்ஸ் பண்ண உடனே அப்பா, ஆனந்த் என்ன பண்ண, டு யூ நோ எனிதிங் அபவுட் ஹிம் அப்படின்னார். நான் சொன்னேன், என்ன இல்லை அண்டர் வேர்ல்டுக்கு ஃப்ரண்ட்டாக கூட இருக்கலாம், உனக்கு தெரியுமா அப்படின்னார். அப்புறம் என்ன படிச்சிருக்கார், குவாலிஃபிகேஷன் என்ன. அதுக்கு அப்பா கேட்ட கொஸ்டின் எனக்கு பதில் தெரியாமல் நான் போய் ஆனந்தை கேட்டேன், இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இல்லை நீ வா என் வீட்டுக்கே அம்மா அப்பா பாரு. அப்புறம் ஐ வெண்ட் வித் அப்பா அண்ட் மெட் தேர் ஃபாதர். நல்லா இருக்கே, இது அண்டர் வேர்ல்டுக்கு ஃப்ரண்ட்டாக இருப்பார். இதுதான் புத்திசாலியான அப்பான்னா இதுதான் இல்லை. டாக்டருக்கு படிக்கணும், லாயருக்கு படிக்கணும்னா இருக்கு பாருங்க அதுக்குள்ளே. ஸோ அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஃபேமிலியை பார்த்த உடனே வெஜிடேரியன், அது எனக்கு ஒரு அப்பா வெஜிடேரியன்ப்பா. ஏமாக்கா என்ன பார்த்தாங்க, மதுக்கு கல்யாணம் தெரியுமா உனக்கு, அவர் வெஜிடேரியன். ஐயோ எல்லாரையும் விட இதை சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன். வெஜிடேரியன், சரி நல்ல பையனாக தான் இருப்பாங்க நிச்சயமா மது பார்த்துருக்கிற பையன் அப்படின்னு சொல்லி. ஸோ வெஜிடேரியன் வாஸ் அ பிக் திங் வீட்டில், வெஜிடேரியன் அப்படின்னோடனே அது பெரிய, அதுலேயே பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ கல்யாண வாழ்க்கை அது எப்படி இருந்தது? பரபரப்பான சினிமா வாழ்க்கையிலிருந்து கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்தது? எனக்கு வந்து மதர் ஆகணும்னு ஒரு, அதுதான் என்னோட டிசைர். ஸோ எனக்கு அந்த தாட், ஐயோ நம்ம ஏஜ் ஆகுது, மதர் ஆகணும். ஸோ கல்யாணம் ஆன உடனே மதர் ஆகணும். இன்ஃபேக்ட் அது எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு டிஸ்கார்டாக இருந்தது. பிகாஸ் ஹீ இஸ் லிட்டில் யங்கர் தென் மீ அண்ட் அவருக்கு அது மைண்டில் இல்லவே இல்லை. ஸோ நான் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண உடனே ஐ டோன்ட் வாண்ட் சில்ட்ரன் அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். அப்போது ஐயோ இந்த பேச்சு நம்ம பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்கு ஒரே இது. கான்ட்ராக்டில் இந்த ஒப்பந்தம்லாம் பார்க்காம பண்ணிட்டோமே. ஆமாம், இதுதான் மெயின் கொஸ்டின். ஆக்சுவலி ஹி செட் ஐ டோன்ட் வாண்ட் சில்ட்ரன். நான் வந்து சில்ட்ரன் வேணும், ஐ எம் ரெடி ஃபார் இட் அப்படின்னு நான் மேரேஜ் பண்ணினது. வினோதமான கல்யாணமாக இருக்குது. ஸோ தென் யூனோ it worked out. I know, definitely. நிறைய சண்டை போட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி எல்லாம் all is well. ஸோ the second innings திரும்பி வந்த உடனே வந்த ரோல்ஸில் வந்து சமீபத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் நீங்கள் பண்ணது? முன்னாடிலாம் வந்து ஸ்பான்டேனியஸாக ஆக்ட் பண்ணீங்க, பட் இப்போ வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டு பண்ண ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நான் வந்து என்னோடய செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஒன்ஸ் எனக்கு அந்த புரிஞ்சு போச்சு என்னோடய ஐடென்டிட்டி என்ன, ஆக்டர் அப்படின்னு. அப்போது நான் எப்படியாவது கேமரா ஃபேஸ் பண்ணணும். ஸோ என்னோடய குழந்தைலாம் அப்போ தேவர் குவைட் யங், ஆக்சுவலி 8th 9th 7th அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ நான் விட்டுட்டு போக மாட்டேன் அவங்கள. ஆனால் யாராவது என்னை வந்து 2 நாளைக்கு கூப்பிட்டாங்கன்னா, ஆக்சுவலி ஒரு ஆக்டர்னா 2 நாளைக்கு போகவே மாட்டாங்க. போகவே கூடாது, ஆக்சுவலி கூடாது. ஏன்னா 2 நாள்னா என்ன நீ பண்ணுற அந்த படத்தில், எதுவுமே இல்லை. எடிட்டிங்கில் கூட போகலாம், இப்போ எடிட்டிங்கில் போயிடலாம். பட் ஆனால் என்னை 2 நாளைக்கு 4 நாளைக்கு கூப்பிட்டா, 2 days கூப்பிட்டா, நான் அந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணியிருக்கேன் இந்த லாஸ்ட் 8-9 years. ஒருத்தருக்குமே தெரியக்கூட தெரியாது அந்த படத்தில் நான் இருக்கேன். பட் எனக்கு அந்த செட்டில் போய் அந்த 2 நாள் மேக்கப் போட்டுட்டு அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் என்னோட சில்ட்ரன் பாஸ் ஆகி பெருசாகி லண்டன் போய் யூனிவர்சிட்டிக்கு போனப்புறம், now I can do 10 days. ஸோ 10 days ரோல் அந்த மாதிரி ஆரம்பித்தேன். இப்போது நீங்கள் கேட்டதுக்கு 23ல் நான் வந்து ஸ்வீட் காரம் காஃபி அப்படின்னு லக்ஷ்மி ஆண்டியோட அமேசானுக்கு ஒரு ஷோ பண்ணேன். அப்போது தான் எனக்கு வந்து த ஆக்டர் இன் மீ இஸ் அலைவ், இது என்னோட ஷோ, இது நான் திங்க் பண்ணியிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன், திங்க் பண்ணல. இதை ஃபீல் பண்ணி ஆண்டியோட சப்போர்ட் அண்ட் சாந்தியோட சப்போர்ட், அந்த டைரக்டர்ஸோட சப்போர்ட்டில் அது பண்ணேன். அப்போலேருந்து எனக்கு வந்த கான்ஃபிடென்ஸ்,
இப்போ நான் எந்த ரோல் பண்ணாலும் கேமியோ பண்ணாலும் சரி ஃபுல்லாக பண்ணாலும் சரி ஐ டோன்ட் கோ 2 நாளுக்கு ஐ கோ ஐ எம் அன் ஆக்டர் டு ஐ ஹேவ் சம்திங் டு டூ இன் இட் அப்போ தான் நான் போகிறேன். ஸோ அவ்வளோ ப்ரோக்ரெஷன் என்னோடய லைஃபோட என்னோடய ஆக்டிங் லெவல் ப்ரோக்ரெஸ் ஆகிருக்கு. இப்போது எனக்கு 2 படம் விச் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப். ஆக்சுவலி ஒரு பேன் இண்டியா ஃபில்ம் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆக போகிறது. அது வந்து மல்டி ஸ்டார் காஸ்ட் அண்ட் ஆல் தட். அதில் ஒரு சின்ன கேமியோ தான், பட் அதில் ஐ எம் அ வாரியர் கண்ணப்பா அப்படின்னு. ஸோ நான் வாரியராக அதை ஐ வாஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் தேட். இப்போ நான் என்ன ரோல் பண்ணாலும் எனக்கு ஒரு செல்ஃப் ப்ரைட், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் திங்க் பண்ணியிருக்கேன், நான் ஃபீல் சும்மா அப்படியே போய் நிற்கலை, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். வாரணாசியில் காஷியில் ஒரு மலையாளம் ப்ரொடியூசர்ஸ் மேக்கர்ஸ் டிரெக்டர் ஃபீமேல் டிரெக்டர் ஒரு படம் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. அது என்ன வச்சு ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் வித் த போஸ்டர் அண்ட் எவ்ரி திங் அண்ட் த ஸ்டோரி ஃப்ரம் day 1 to day end is me in every scene. I shot for that for 30 days non-stop every day. I feel very humbled, grateful and proud. நீங்கள் கூட ஒர்க் பண்ண சில பேர் இந்த இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க நீங்கள். ஸோ அதோட மெமரிஸை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி தான், பட் இட்ஸ் அ ட்வின் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கரியரில் வந்து ஒரு ரோலு உங்களுக்கு ஆஃபர் பண்ணது நீங்கள் வேண்டாம் அப்படின்னு ஃபார் சம் ரீசன் சொல்லியிருக்கலாம். எதர் அந்த ரோல் வந்து இவ்வளோ நல்லா வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆர் டேட் ப்ராப்ளம்னால இல்லை வேறு எதுனால அப்படி லூஸ் பண்ண ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கா? இல்லை அந்த சமயத்தில் இருந்த somebody else did a character, எனக்கு அது மாதிரி கிடைக்கலையே அப்படின்னு? somebody else did the role எனக்கு கிடைக்கலையே, அந்த வருத்தம் எனக்கு நிறைய டைம் இருந்திருக்கு. தப்பு வந்து ஒரு படம் பண்ணாங்க அஸ்தித் வந்து, பியூட்டிஃபுல் ஃபிலிம். எஸ், ஐ ரிமெம்பர் தட் ஃபிலிம். அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு அப்போ தோணித்து இது எனக்கு வரல, இது நான் பண்ணியிருக்கணும். உர்மிளா வந்து சத்யா பண்ணா, அப்போது எனக்கு அது தோணித்து. ஸ்ரீதேவிஜி வந்து இங்கிலீஷ் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன் இங்கிலீஷ் இஸ் மீ, ஐ ஐடென்டிஃபைட் மை செல்ஃப் தேர். அதுக்கப்புறம் வந்து ஐ சா தீபிகா, அந்த அவங்க 2-3 பண்ணியிருக்காங்க, அதனால நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன். வேர் ஷி இஸ் வேரிங் த குவீன் ட்ரெஸ் அண்ட் ஷி வாக்ஸ் லைக், எனக்கு ஐ வாண்ட் டு வேர் பத்மாவதி. ஐ திங்க் இட்ஸ் தட். பத்மாவதி மாதிரி அந்த ட்ரெஸ் போட்டு குவீன் மாதிரி நான் ஒரு பேலஸில் அந்த ஷூட் பண்ணணும். அந்த மாதிரி ரோல்ஸை பார்த்து ஐ விஷ் ஐ ஹேட் டன் தட் அப்படின்னு ஃபீலிங் வந்தது. ரிக்ரெட்டில் வந்து ஒரே ஒரு ரோல், அது வந்து பாசிகர் பண்ணாங்க தமிழ் ஹிந்தியில். காஜல், ஷாருக் அண்ட் ஷில்பா. அந்த ஷில்பாவோட ரோல் எனக்கு அப்போது வீனஸ் கேட்டிருந்தாங்க. என்னோட மேனேஜர் சொன்னாங்க. நான் வந்து அதை கண்டுக்க கூட இல்லை, பார்க்க கூட இல்லை. நான் சொன்னேன் ஐ வில் நாட் ப்ளே திஸ் செகண்ட் ரோல் அப்படின்ட்டு ஐ டிடன்ட் டூ தேட். அப்புறம் பார்த்தா ஐ ஃபெல்ட் இட் வாஸ் நாட் அ செகண்ட் ரோல், இட் வாஸ் அ கிரேட் ரோல், வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபர்ஸ்ட் மர்டர் ஆறுது அவங்க தான், மேல இருந்து தள்ளி விட்டுருவாரு. ஆமாம். அண்ட் என்னோட வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஷாருக் கானோட ஆக்ட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம், யூனோ அது ஷாருக் இஸ் மை லைக் ஃபேன் கேர்ள்னா எனக்கு ஷாருக் தான். ஐ திங்க் ஐ லவ் எவ்ரி திங் தட் ஹி டஸ். ஸோ அந்த மூவி விட்டது ஐ ஃபீல் ஐ டிடன்ட் ஈவன் கிவ் இட் அ தாட். இது 1-2 டிசிஷனில் தான் அப்படி கொஞ்சம் அப்படி பேக்லாக் ஆக இருக்கும். மற்றபடி ஓவராலாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிசிஷன்ஸ் வேர் ஆல் பர்ஃபெக்ட்னு நினைக்கிறேன். இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இல்லை, அது ஸ்ட்ராட்டஜியே இல்லை, அது எஸ் கேர்ள் பாலிசி. இது வந்து தான் பண்ணுவோம். இது என்னோட ஒரே பாலிசி என்னென்னா, எனக்கு வந்து ஆக்டராக இருக்கணும், ஸ்க்ரீனில் நான் என்னை பார்க்கணும், அண்ட் நான் பிஸியாக இருக்கணும். நான் ரொம்ப இன்செக்யூரான பர்சன். ஒரு வாரம் வீட்டில் இருந்தேன்னா ஐயோ நம்ம மார்க்கெட் போயிட்டு தான் வேலை இல்லையா அப்படின்னு அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ என்னெல்லாமோ படம் பண்ணியிருக்கேன். ஆனால் டெய்லி அந்த டப்பா தூக்கின்னு டிஃபன் எடுத்துட்டு ஃபிலிம் சிட்டி போட ஐம் பிஸி டுடே, ஐம் பிஸி. எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங், ஐம் பிஸி. அந்த பிஸின்னு சொல்கிறதுக்காக நான் நிறைய ஐ கெப்ட் மை செல்ஃப் பிஸி. அதில் நிறைய ஒர்க் அவுட் அப்படியே ஆகிடுது. அதுதான் யூனோ லைஃப்பில் சிம்பிள் திங்ஸ் வந்து பிரமாதமான ரிசல்ட் வரும். அந்த உங்கள் கரியரில் இருந்த சில ஃபோட்டோகிராஃப்ஸு காட்டுறோம். தென் யூ கேன் ஷேர் த மெமரிஸ் வித் அஸ். பிரபுதேவா, மிஸ்டர் ரோமியோ. ஓகே, இதில் என்னென்னா எல்லாரும் இது பை தென் இது ரோஜாலாம் ரிலீஸ் ஆகிடுது. அண்ட் சவுத்தில் மற்ற படம் யஷ்வந்த் ஆல்சோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பீப்புள் வந்து அண்ட் ரோஜா, ஸோ பீப்புள் வந்து என்னை வந்து குட் கேர்ள், சீரியஸ் கேர்ள், இமோஷ்னல் அப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலி எனக்கு பிடிச்சது வந்து காமெடி அண்ட் அந்த லைட் ஹார்ட்டட் திங்ஸ். So this Mr. Romeo-la, those scenes I really enjoyed. Wonderful. And Prabhudeva. Narmugaye. What a song illa. Appo adu what a song nu thonala. Appo what a shot adun thonala.
பட் போக போக அது இன்னிக்கும் இப்படி இருக்குங்கிறது தான் மொத்த படமே கலர்ல இருக்கும், இந்த பாட்டு மட்டும் black and whiteல இருக்கும். ஆமா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா ஆமா. And also I had worked with Lal sir before that in Yoda. அவரோட மணி சரோட and pure பரதநாட்டியம் and இல்லையா? and in Chalakudi they shooting. And அப்போ நான் வந்து ஒரு படம் Conversations with God ஒரு புக் இருந்தது, அந்த புக்கை நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ. ஓகே, ஸோ இந்த செட்டில் it was by who's the author I forget, Neil Donald ஏதோ. I was reading that book. மணி சார் அந்த ஏன்னா I'm a little girl, immature, whatever, இந்த புக்கு படிக்கிறாளா அப்படின்னு. I remember he picked up that book. Okay, he's a man of few words, ஜாஸ்தி எதுவும் சொல்லலை, but he looked and he gave it back. So I was reading that book. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம், ஃபூல் ஆர் காண்டே இல்ல? ஃபூல் ஆர் காண்டே with Ajay. And in many ways I feel so lucky ஏன்னா அவரோட டெபியூ. ஆமா, அவருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது. அண்ட் நான் இப்போ திங்க் பண்ணுறேன், அஃப்கோர்ஸ் அப்போ அந்த கிரிட் இருந்தது, ஏன்னா இது சூன் ஆஃப்டர் ரிஜெக்ஷன். அதுக்கப்புறம் நான் ட்ரைனிங் பண்ணேன், யூனோ டான்ஸ் எல்லாம், ஃபில்மி டான்ஸ் எல்லாம் கற்றுண்டேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்தது. அப்போது வந்து ஒரு கிரிட் இருந்தது. சரோஜ் கான் மாஸ்டர் என்னோட கொரியோகிராஃபர். அண்ட் சத்யம் டான்ஸ் ஹாலில் ஸ்ரீதேவிஜியோட சரோஜி ப்ராக்டிஸ் பண்ணாங்க, எனக்கு ப்ராக்டிஸ் வச்சுருந்தாங்க. நான் 5 minutes வெளியில் வெயிட் பண்ணிச்சு, ஸ்ரீதேவியோட அவங்க ப்ராக்டிஸ். அதே ரூமில் நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் என்னோட ஃபேவரட் ஆக்டருக்கு அந்த ஸ்டேஜில். ஸோ தேர் வாஸ் அ சென்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் ப்ரைட். அண்ட் பிகாஸ் இட் வாஸ் அஜய், அவரும் நியூ, நானும் நியூ. நம்ம 2 பேரும் வந்து மிஸ்டேக் பண்ணாலும் சரி, குட்டாக இருந்தாலும் சரி, பேடாக இருந்தாலும் சரி, எனக்கு அந்த இன்டிமிடேஷனால். இதே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டராக இருந்தால் ஐ டோன்ட் நோ, நான் அது இட் மஸ்ட் ஹவ், நான் பயத்தில் நர்வஸ்னஸில் டிம்மாக இருக்கலாம். ஐ மீன் ஆகாததுக்கு காரணம் வந்து பிகாஸ் ஹி வாஸ் ஆல்சோ டெபியூ ஆக்டர். ஸோ வி ஹேட் அ வண்டர்ஃபுல் ரேப்போ. லெட்ஸ் see. அர்ஜுன் ஜென்டில்மேன். இதோட சாங்ஸ் மேஜிக்கல். என்னோட ஃபேவரட் சாங் வந்து உஸ்லாம் பெட்டி. ஏன்னா எனக்கு அந்த பிளாக் சாரியில் அண்ட் குற்றாலமில் ஷூட்டிங், ஒரே காற்று. ஐ வாஸ் வெரி ஸ்லிம் அட் தட் டைம். அந்த ஒரு காலில் அந்த ஸ்டெப்பெல்லாம் இருக்கச்சு அப்படியே அந்த காற்றோட பேலன்ஸ் அவுட் ஆகிடும். ஸோ சுந்தர் மாஸ்டர் வந்து இப்படி குச்சி மாதிரி இருக்கா பாரு, காற்றோட பேலன்ஸ் கூட பண்ண முடியாமல் டான்ஸ் ஆடுறா அப்படின்னு ஹி யூஸ் டு கமெண்ட். அண்ட் அர்ஜுன் பற்றி சொல்கிறதுனா, அவர் என்னை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிப்பார். அவர் ஏன் சிரிக்கிறான்னு எனக்கு புரியாது. இஸ் ஹி லாஃபிங் அட் மீ அப்படின்னு தோணும். why is he finding me funny? But I don't know till today. He would laugh என்னை பார்த்த உடனே. that was it. I நிறைய டைம் கேட்டிருக்கேன், எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னா தெரியாது. I laugh, I feel like laughing அப்படிம்பார். உங்கள் தமிழ் இருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல மயிலாப்பூர் பாஷையை கேட்டு சிரிச்சிருப்பார் அவர். நான் பேசினாவே அப்புறம் ஆமாம், அது வேற ஒன்று. என்னோட ஒரு இமோஷ்னல் சீனில் நான் பேசின தமிழ் இடுக்கில் மாட்டின் எலி மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு, சம்திங் லைக் தட் இஸ். ஓகே, ஸோ தட் இஸ் அர்ஜுன் அண்ட் மீ. இதுதான் ரோஜா. இது வந்து என்னோட கிரேட்டஸ்ட் கிஃப்ட். இது அப்போது எனக்கு தோணலை. இந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய படம் பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் பெஹச்சான். ஏன்னா பெஹச்சானில் நான் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணேன். அண்ட் நான் பண்ண ரோல் வந்து ஆக்டர்ஸ் லைக் கரிஷ்மா கபூர்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ரோல் நான் பண்ண மாட்டேன். அந்த ரோலை நான் பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு பேரியரை பிரேக் பண்ண ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ப்ரைட் ஃபீல் பண்ணேன். ஸோ டிராஃபிக் சிக்னல்லாம் அப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் தியேட்டரில். ஸோ நான் எதிர்பார்ப்பேன், யாராவது வந்து மேம் மேனே ஓ பிக்சர் அப்பா தேக்கா பேச்சான் தேக்கா அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஆனால் வந்து எல்லாரும் ரோஜா பற்றி பேசுவாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போ கோபமாக வரும், ரோஜா 2 साल पहले ये अभी देखो, ये अभी थिएटर में चल रहा है அப்படின்னு. அப்போ எனக்கு அந்த டயத்தில் ஐ யூஸ் டு கெட் இரிட்டேட்டட் தட் why this ரோஜா is not leaving me. I did so many films, but எங்கே போனாலும் why are they talking about ரோஜா அப்படின்னு எனக்கு இரிட்டேட் வரும். பட் that I feel, my God, I've done this ரோஜா that you cannot forget me even if you want to. So that is that gratitude I feel. I think இது வந்து oh God, I'm forgetting. பிரேமதேசம், I loved it. ஏன்னா இதில் நான் டபுள் ரோல் ப்ளே பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம். த மதர் அண்ட் த கேர்ள் ஃப்ரெண்ட். த மதர் ஆஃப் த ஹீரோ அண்ட் த கேர்ள் ஃப்ரெண்ட் வைஃப் ஆஃப் த ஹீரோ இன் ஃப்ளாஷ்பேக். அண்ட் இட் வாஸ் சேலஞ்சிங் அண்ட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். தெலுங்குலாம் எப்படி கற்றுனீங்க நீங்கள்? இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது. கன்னடா எல்லாமே ஹிந்தியில் எழுதிட்டு பேசுவேன்.
அப்புறம் யாரோ டப் பண்ணுவாங்க ஷேம்ஃபுல்லி. ரகுல் பிரீத், குஷ்பு ஆஃப் கோர்ஸ் விடுங்க, பட் தமன்னா தமன்னா, ரகுல் பிரீத் அவங்கெல்லாம் டப்பிங் பண்றாங்க தெலுங்குல. ஆமா, நான் இன்னும் பரவாயில்ல இன்னும் டைம் இருக்கு. அகைன் இந்த இதுக்கு ஐ ரிமெம்பர் திஸ் வாஸ் இந்த டயலாக் தெரியுமா? இதுல டயலாகே இல்ல, பிடிச்சிருக்குன்னு சொல்லு அவ்வளவுதான். இது வந்து அந்த வில்லேஜ் சுந்தரபாண்டிபுரம்ல பண்ணோம். அண்ட் இந்த ஷாட்டுக்கு நிறைய ஆக்சுவலி ரீடேக் ஆச்சு. அண்ட் இந்த ஷாட்டில் எதுவுமே இல்லை பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு புரியாது எதுக்கு ரீடேக் பண்ணுறாங்கன்னு. பட் வாட் ஐ வாஸ் டூயிங் ராங் எனக்கு தெரியல. இது அந்த ரீடேக் பண்ணப்பறம் இந்த ஒரு ஸ்டெடி க்ளோஸ்அப் இது. பட் இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஸ்டெடியாக இருக்கிறது தான் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இன் அன் ஆக்டர். நம்ம வந்து ஓல்டு இதில் வந்து இப்படி பண்ணுறது அப்படியெல்லாம் அப்படியே பார்க்கறதுல வந்து எனக்கு இந்த ரீடேக்ஸில் புரிஞ்சுது. இங்கே தான் வந்து மணி சார் இந்த ஸ்கெடியூல் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல், வில்லேஜ் ஸ்கெடியூல். இதில் தான் அவர் எனக்கு நிறைய ரீடேக் பண்ணார், நிறைய ப்ராக்டிஸ் டயலாக் அதெல்லாம் பண்ணி, இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட். இதுக்கப்புறம் நம்ம போன இடத்துல அவர் ஆல்மோஸ்ட் ஹி கேவ் மீ அ ஃப்ரீ ஹேண்ட். ஐ ஃபீல் எங்கேயோ அந்த திங் ஐ ட்ரான்சிஷன் இந்த ஸ்கெடியூலில் எனக்கு அது புரிஞ்சு போச்சு ரோஜா என்னன்னு. குயிக்காக சில கேள்விகள் மது கிட்ட. ரோஜா அப்படின்னோடனே டக்குன்னு உங்களுக்கு தோன்றது என்ன? ஒன்லி மீ. அப்படியா? வேற யாரும் முடியாது? நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, who would you want to see as Roja 2? I said don't take that away from me. It's only one Roja girl. இந்த டைரக்டரோட ஷூட்டிங்னா கொஞ்சம் பயந்துட்டே போவீங்க. யார் அந்த டைரக்டர்? கேபி சார் அண்ட் மணி சார். ரெண்டு பேரா? ஏன்னா மணி சார் வந்து ரொம்ப சீரியஸ், அவர் சிரிக்கவே மாட்டார். ஸோ you don't want to come light-ஆ. அண்ட் கேபி சார் வந்து பயம், எனக்கு திட்டிடுவார். நீங்க வந்து மாட்டேன்னு சொல்லக்கூடாத ஒரு ரோல் என்னது? நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அந்த ரோலுக்கு. ரோல் தட் யூ ரெஃப்யூஸ்ட். அந்த பாசிகர் தான் இல்லையா? ஷாருக் கானோட ஒர்க் பண்ற அந்த ஷாருக் கானோட ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி, பிகாஸ் இஸ் மை ஃபேவரட். யாராவது ஒரு ஆக்ட்ரஸோட கரியரை நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா எந்த ஆக்ட்ரஸா இருந்திருக்கும்? வேண்டாமா? உங்க லைஃப் போதும், மது போதும். மதுவோட லைஃப் தான் வேணும். ஐ லவ் இட். உங்களோட ஒரு ஃபிலிமை இன்னும் நிறைய பேர் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க, ஆனால் பார்க்கல. அது என்ன ஃபிலிம் அது? ஸ்வீட் காரம் காஃபி என்னோட ஷோ. அதை வந்து இன்னும் நிறைய பேர் பார்த்துருக்கணும். அதுக்கு சீசன் 2 கிடச்சிருக்கணும். அந்த கேரக்டரை இன்னும் அந்த ப்ரோக்ரெசிவாக எடுத்துன்னு போயிருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். உங்கள் செட்டில் காதல் வயப்பட்ட யாராவது 2 பேர் இருந்தாங்களா? அதெல்லாம் ஒத்துமே இல்லை. நீங்கள் இல்லை, யாராவது 2 பேரோட லவ்வை பார்த்தீங்களா உங்களோட செட்டில்? இல்லை, நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. ஓகே, வெரி குட். யாராவது ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாமல் உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணியிருக்காரா? நேம்லாம் சொல்ல வேண்டாம், நடந்திருக்காது. யா நடந்திருக்கு இல்லை? அப்போ சொன்னீங்களா கான்சன்ட்ரேட் பண்ணப்பா ஒர்க்கில் அப்படின்னு சொன்னீங்களா? இல்லை, அப்படியே ஒன்றுமே புரியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதான் பெஸ்ட்டு இல்லை? ஓகே, அதில் இருந்து தூக்கினேன். ஒரு ஸ்கிரிப்டை படிச்சிங்க, ஆனால் அது உங்களுக்கு சரியாக வரும்னு தோணல. ஸோ அதனால ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த ஸ்கிரிப்ட், ஆனால் எனக்கு சரி வராது அப்படின்னு நழுவிருக்கீங்களா? இல்லை. இல்லையா? இல்லை. ஆக்சுவலி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் என்கிட்ட கொண்டு வச்சு, நான் ஒரு படம் பண்ணேன் தமிழில், அக்னி தேவி அப்படின்னு. அவரும் டவுட்டோடு தான் என்கிட்ட வந்தார். ஏன்னா அது பயங்கர நெகட்டிவான ரோல், உங்களை பார்த்தா நெகட்டிவாக இல்லை, ஆனால் நீங்கள் எங்கள் மைண்டில் இருக்கீங்கன்னு வந்தாங்க. அந்த கதையை கேட்ட அப்புறம் அது வந்து வீல் சேரில் உட்காருறது, அந்த ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அண்ட் நெகட்டிவ் அதை கேட்குறப்ப எனக்கு அப்போது தோணித்து, இது நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பட் தென் ஐ செட், இது நம்ம இமேஜ்க்கு கம்ப்ளீட் ஆப்போசிட், இதை நம்ம பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறதுல தான் நம்மளோட சாமர்த்தியம் அப்படின்னு திங்க் பண்ணி அதை நான் ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணேன். அண்ட் ஐ லவ்ட் இட். ஏதாவது ஒரு படம் வந்து சம்பளம் நல்லா இருக்கு ஆனால் படம் சுமார் அப்படின்னு ஒத்துட்டு இருக்கீங்களா? நிறையாவா? ஐ மீன் ஈக்குவல், யூனோ, நிறைய க்ரைட்டீரியா இருக்கும். ஒன்றும் ரோல் அமேசிங், இந்த ரோல் நம்ம பண்ணியே ஆகணும், டசன்ட் மேட்டர் அப்படின்னு தோணும். ஒன்று வந்து த யூனிட் டீம் ப்ரொடக்ஷன், அது தட்ஸ் கிரேட், வாட் எவர், இட் பி கிரேட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ், இந்த ப்ரொடக்ஷனோட இல் பி கிரேட் அப்படி. அண்ட் சிலது வந்து காசு, ஜஸ்ட் டேக் த மணி மேன், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இட் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல் டாக்கிங் டு யூ மது. நிறையா படங்களில் நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணணும், நிறையா ஷோஸில் ஆக்ட் பண்ணணும், உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே உங்களுக்கு வரணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் லண்டனுக்கு ஹாலிடே போயிருந்தேன். திடீர்னு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டில் இப்படி திரும்பி பார்த்தா தெரிஞ்ச முகம் ஒன்று வந்தது. யாருன்னு பார்த்தா மது. ஸோ ஹாலிடேஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்முடைய மெயின் ஸ்பான்சர் GT Holidays, ஒன் ஆஃப் த பெஸ்ட், சவுத் இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் அண்ட் வண்டர்ஃபுல் ஹாலிடே கம்பெனி, ட்ராவல் கம்பெனி. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் என்ன அது சொல்லுங்கள்.
இந்தியாவுக்கு வெளியில் லண்டன் தான். ஏன்னா எனக்கு ஃபேமிலி அவே ஃப்ரம் இட்ஸ் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். அண்ட் ரொம்ப எனக்கு வந்து அவுட் சைட் ஃபுட்லாம் பிடிக்காது. அங்கே ஹோம் இருக்கிறதுனால ஹோம் ஃபுட்டோடு எனக்கு லண்டனில் போகிறது இட்ஸ் அ கிரேட் ஹாலிடே ஃபார் மீ. அவே ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி பட் yet having the comfort of home. அதுதான் எனக்கு லண்டன். அண்ட் இந்தியாவில் வந்து எனக்கு காஷி, வாரணாசி நான் ரீசெண்டாக போனேன். பட் அது என்னோடய ஃபேவரட் பிளேஸ் அப்படி இருந்தது. அங்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த காட், அந்த ரிவர் அண்ட் ஆல் தட் ஐ ஜஸ்ட் லவ்ட். ஸோ ஐ வுட் லவ் டு கோ டு காஷி அண்ட் லண்டன். லண்டன்னோட எல்லாரும் மாடர்ன் நினைப்பாங்க, அப்படி இல்லை. அதில் எவ்வளோ கல்ச்சர் இருக்குது, எவ்வளோ பிளேஸ் இருக்குது, எவ்வளோ ட்ராமாஸ் அண்ட் பொயட்ரி இருக்குது அண்ட் குட் சினிமா இருக்குது. அங்கே வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு சும்மா பார்க்கில் இஃப் யூ வாண்ட் டு லேஸ் அது பண்ணலாம். கல்ச்சுரலாக தியேட்டர் பார்க்கணுன்னா பார்க்கலாம், மியூசியம் போகலாம், யூ கேன் சி ஆப்பராஸ் அண்ட் நிறைய எது வேணுமோ அது பண்ணலாம். அண்ட் எப்படி வேணுமோ அப்படி இருக்கலாம். அந்த ஃப்ரீடம் அங்கே ஐ எக்ஸ்பீரியன்ஸ். We want you to have a great GT holiday soon. Lovely. Thank you. ஸோ அழகான மதுவுக்கு அட்வான்ஸ் ஹேர் க்ரோ அண்ட் க்ளோ ஸ்கின் கிளினிக்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹேம்பரை கொடுக்குறாங்க. ப்ளீஸ். Thank you so much. Thank you so much. Thank you. மது, உங்கள் ஹைடெக் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி ஹைடெக் கிஃப்ட் ஃப்ரம் ஜெப்ரானிக்ஸ் ஆல்வேஸ் அஹெட். Thank you. Thank you so much. You love all three of them. Yes. நல்லா இருக்கும். Especially the boom box, I think. டான்ஸ்க்கு. ஸோ இதை போட்டு டான்ஸு நடக்குமா? Yes. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. India's leading hair and skin clinic, Advanced Grow Hair and Glow Skin Clinic. Triya Silks, the house of luxury. இப்போது உங்கள் ஹோம் ஆகும் ஹோம் தியேட்டர் ஜெப்ரானிக்ஸ் உடன். ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பார்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ்.